தமிழர் கட்சி அப்படின்னாலே கரும்பு விவசாயி சின்னம் தான் அப்படிங்கிறது கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவு பதிந்த ஒரு விடயமா மாறிடுச்சு. அதுவும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு மத்தியிலான ஒரு டைட் கான்டெஸ்ட்ல கமல் டிடிவி தினகரன் போன்ற பெரிய சக்திகளே காணாம போன சூழல்ல கூட நாம் தமிழர் கட்சி தாக்குப்பிடித்து 7% வாக்குகளை பெற்றுச்சு அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த கரும்பு விவசாயி சின்னத்தையும் சொல்லணும். அந்த அளவுக்கு மக்கள் நாம் தமிழர் கட்சியையும் இந்த விவசாயி சின்னத்தையும் ரொம்பவே கனெக்ட் பண்ணி எமோஷனலா அது கூட ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கறதான் கள நிலவரம். அப்படிப்பட்ட கரும்பு விவசாயி சின்னம் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பல சூழ்ச்சிகளின் காரணமாக ஒரு சில தெலுங்கு அமைப்புகளின் கைக்கு போய் அதை வைத்து அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய அளவு விளையாண்டுட்டாங்க. ஆனாலும் மைக் சின்னத்தை வைத்து நாம் தமிழர் கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே 8% வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாகவும் மாறிடுச்சு. அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சி இப்போ தங்களுக்கான சின்னத்தை தாங்களே வரைந்து ஏற்கலப்பைய தூக்கி கொண்டு போகிற விவசாயி மாதிரியான ஒரு சின்னத்தை இப்போ உருவாக்கி இருக்காங்க. அதுல சீமான் அவர்களுடைய முகத்தையும் தங்களுடைய சின்னமாகவே அவர்கள் பொறிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாம நாம் தமிழர் கட்சி ஏற்கலப்பை விவசாயி சின்னத்தோடு போட்டியிடும் அப்படிங்கிற சூழல்ல இப்போ மணிப்பூரை சேர்ந்த இந்திய குடியரசு கட்சி அப்படிங்கிற மத்திய அமைச்சரான ராம்தாஸ் அத்வாலேயின் கட்சிக்கு இந்த கரும்பு விவசாயி சின்னத்தை இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற ரேஞ்சில தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்காங்க. இது இப்போ மிகப்பெரிய அளவு சர்ச்சைகளை கிளப்பி இருக்கு. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தில் ஒரு குழப்படி ஏற்படுத்துறதுக்கு பல்வேறு விதமான வேலைகள் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் இருந்தே நடந்து வரும் சூழல்ல மீண்டும் நாம் தமிழர் கட்சியின் பழைய சின்னத்தை கொண்டு வந்து வாக்குப்பெட்டியில வச்சா என்ன மாதிரியான முடிவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தமிழ் தேசியர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த சூழல்ல இப்போ நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை பொறுப்பாளரான இடுமானம் கார்த்தி ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அதுல ராம்தாஸ் அத்வாலே ஒன்றிய அமைச்சர் அவரது இந்திய குடியரசு கட்சி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. ஆகவே அக்கட்சி தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட வாய்ப்பும் இல்லை. அக்கட்சிக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கும் இல்லாததால் இங்கு தொகுதிகளை ஒதுக்கவும் வாய்ப்பில்லை. எனவே தமிழ்நாட்டில் ஏற்கலப்பையோடு இருக்கும் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னம் மட்டும்தான் வாக்கு இயந்திரத்தில் இருக்கும், கரும்பு விவசாய சின்னம் இருக்காது அப்படின்ட்டு ஒரு கிளாரிபிகேஷனை கொடுத்திருக்கிறாரு. இது இப்போ நாம் தமிழர் கட்சியின் கேடஸ்க்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற விடயமா மாறி இருக்கு அப்படிங்கறத மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா மீண்டும் அந்த பழைய கரும்பு விவசாய சின்னத்தை கொண்டு வந்து வாக்குப்பெட்டியில வச்சு அது நிச்சயமாக ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள்ல கணிசமான அளவை திருடுறதுக்கும் அது வாய்ப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கறதா உண்மை. சோ இந்த விவகாரத்துல இடுவானம் கார்த்தி அவர்கள் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாகவே நாம் தமிழர் கட்சியின் ஏற்கலப்பை சின்னம் மட்டும்தான் வாக்குப்பெட்டியில இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாகவே மக்கள் மத்தியில எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தாம தெளிவா நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய அளவு வாக்களிக்க உதவும் அப்படிங்கறத உண்மை. நன்றி, வணக்கம்.